ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் யூடியூப் சேனல். ஆக்சுவலி இந்த நேம் நான் மணி அண்ட் லக்கின்னு மாற்றிடலாம்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் பேரை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்காக தானே இந்த யூடியூப்பே இப்போது சேனலே இருக்குது. ஸோ அவங்க பேரை மாற்றிடலாமான்னு ஐடியா கொடுங்க, இல்லைன்னா வேறு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். ஸோ இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம இல்லைன்னா போட்டாட்டு இருக்கானுங்க. இவன் நம்ம உள்ளே வந்துட்டோம்னாவே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க. ஏன்னா யாரை நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சிறோம் அப்படின்றதுக்காக, யார் அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறான்னு இவனுங்க 2 பேருக்குள்ளே போட்டி வந்துடுது. அதே சமயம் இந்த லக்கி பையன் குட்டி மேலே தொத்துக்கால் போட்டுட்டு வரானா, அந்த ஒரு கேருக்காக வரான்னு வைங்களேன், பக்கத்தில் கொஞ்சணுங்கிறதுக்காக. ஸோ இவன் எங்காவது கடிச்சிருவானோன்னு பெரியவன் பிடிச்சி தடுத்துக்கிறான். ஆனால் பெரியவனை விட சின்னவன் செம கெட்டிக்காரங்க. சாப்பாடு போட்டால் ஆளாக இவன் சாப்பிட்றான். இவன் வயிறு மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் மணி சாப்பிட்றான். அவன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த உனி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் என்னோடய ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். உனி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு மணிக்கு. அதுக்காக தான் போய் ஊசி போட்டு வந்தோம். ஊசி போட்டுட்டு சரி அதுக்கப்புறம் கூட நல்லா சாப்பிடுவான், நீ சாப்பிட்டா உடம்பு வந்துடும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போட்டு சாப்பிடுவான்னு பார்த்தா எங்கே இவன் வேணால் நல்லா ஃபுல்லாக அடிச்சுக்கிறான் சின்னவன். பெரியவன் ஒழுங்காகவே சாப்பிடவே மாட்டேங்கிறான். விளையாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா சாப்பிட்றது, இல்லைனா அவன் வயிறு நம்ப சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதில் எவன் நல்லா சாப்பிட்றவன் எவன் சாப்பிடாமல் இருக்கிறான்னு. இந்த மணி சுத்தமாக இவன் வந்ததுலேருந்து சுத்தமாக கூறு கட்டுக்கிட்டான். முதல்ல கொஞ்சம் தான் சாப்பிடுவான், இப்போ சுத்தமாகவே சாப்பிட மாட்டேங்கிறான். இவன் கடிக்க வரான். 2 பேரும் மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறானுங்க. இவனுங்க பக்கத்துலேயே போக முடியல, ஸ்மெல்லு அப்படி அடிக்குது. ஏன்னா இவனுங்களோட அந்த சலவாயே எச்சையே ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கிறானுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. 2 நாளைக்கு ஒருக்கா குளிச்சு விடணும் போல, இல்லைன்னா நம்ம கையே வைக்கவே முடியறதில்ல அவனுங்க மேலே. நான் கையவே வைக்கலை, சுத்தமாக விட்டுட்டேன். சரி நான் ஒரு நாளைக்கு இது குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுங்களை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா என்னமோ பிடிச்சி கடிச்சு கொதற மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேரும் விளையாடுறது. இவன் கம்மன் இருந்தால் அவன் கம்மன் இருக்க மாட்டேங்கிறான், அவன் கம்மன் இருந்தால் இவன் கம்மன் இருக்க மாட்டேங்கிறான். இவன் சின்னவன் கரெக்டாக அந்த நேக்கு பார்த்து வளைஞ்சிக்கிறான். இவன் டக்குன்னு ரகடானான்னா இவன் அப்படியே கீழே தலைகீழ படுத்துட்டு தாஜா பண்ணிக்கிறான். அந்த மாதிரி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறானுங்க, நான் தான் நீ தான் சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஜகஜோதியாக விளையாடிட்டு இருக்கானுங்க ஷெட்டுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க நேம்லாம் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோஸில் அப்படியே ஒவ்வொன்றா. ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இனி அடுத்து மணி பெரியவனுக்கு ரேபிஸ் ஊசி போடணுன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு 21 நாள் கழித்து இவனுக்கு இன்னொரு வேக்சின் போடணுன்னு சொல்லியிருக்காங்க சின்னவனுக்கு. அவங்க 2 பேருக்கும் ஊசி போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஸோ